தெற்கு இந்தியாவில் ஒரு குடும்பம் திடீரென காணாமல் போகிறது. தடயமே இல்லை, காரடி குறிப்புகளும் இல்லை. கடற்கரையை ஒட்டிய ஒரு புனித கோயிலில் அவர்கள் கடைசியாக கண்டுபிடிக்கப்பட்ட இடத்தை காவல்துறையினர் சோதனை செய்தபோது அவர்கள் கண்டது வேறு ஒன்று. ஒரு பாறை வெட்டி இழைக்கப்பட்டிருந்த பாரம்பரிய கல்வெட்டு. அதில் ஒரு வரி மட்டுமே: மனிதன் மறந்ததை கடல் நினைவில் வைத்திருக்கும். அதன்பின் நடந்தது தமிழ் வரலாற்றையே முடிவடையச் செய்தது. இந்தியாவின் தெற்கு பகுதியில் ஒரு மறக்கப்பட்ட புராணம் உள்ளது. அல்லது சிலர் கூறுவது போல ஒருபோதும் பேசக்கூடாத உண்மை. அதுதான் குமரி கண்டம் ஒரு காலத்தில் தமிழ்நாட்டிலிருந்து ஆழமான இந்திய கடல் வரை பரவியிருந்த ஒரு மிகப்பெரிய நிலப்பகுதி. தமிழ் இலக்கியங்களில் இது மொழியின் பிறப்பிடம், தத்துவம், ஜோதிடவியல் ஆகிய அனைத்திற்கும் ஆரம்பமாக இருந்தது என கூறப்படுகிறது. ஆனால் இது அழிவின் கதையும் தான்.